ஆண்டுகளுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற யாவரையும் இந்த வேளையில நான் வாழ்த்துகிறேன். நம்ம வேத பகுதியை நம்ம படிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம யாராக மாறுவோம்? நம்ம ஒரு பலம் உள்ளவர்களாக நம்ம மாறுவோம். ஆமென். பாத்தீங்கன்னு சொன்னா சரீர பலம். இந்த சரீர பலம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த சரீர பலத்தை கொண்டுதான் அவன் வேலை செய்கிறான், அவன் தன்னுடைய காரியங்களை நடக்கிறான், அவன் வேலைக்கு போறான், அவன் நினைக்கிற இடங்களில அவன் செல்லுகிறான் இல்லையா? இந்த சரீர பலம் அவனுக்கு குறையும் போது அவன் பலகீனமான ஒரு மனுஷனாக அவன் வரும்போது அவன் டாக்டர் பார்க்கிறான், மெடிசன் எடுக்கிறான், தேவையான சாப்பாடு என்ன பண்றான், சாப்பிடுறான். ஏன்? இந்த சரீரம் அப்படி இருக்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அது எல்லாருமே விரும்புகிற ஒரு காரியம். இந்த சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருந்தாதான் நம்முடைய வேலைகளை நம்ம சந்தோஷமாக நம்ம செய்ய முடியும். அது உண்மையான ஒரு காரியம். இன்னைக்கு பலவீனனா மாறிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தருடைய உதவி நமக்கு அவசியம். ஒரு சரீரம் பலகீனமாயிடுச்சு, நடக்க முடியல, ஒரு நிலைமை அப்படின்னா இன்னொரு மனுஷனுடைய உதவி அவன் தேட வேண்டியதா இருக்குது. 38 வருஷமா கொலைக்கரையில் கிடைந்த மனுஷன் இன்னொரு மனிதனுடைய உதவிக்காக என்ன பண்றான்? அவன் காத்துட்டு இருக்க. ஒருவேளை சாப்பாடு அவனால சாப்பிட முடியாது, அவனால எழுப்பி நடக்க முடியாது. ஏன்னா அவனால என்ன பண்ண முடியாது? சரீரத்துல பலன் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, குன்றி போயிட்டான். அவருடைய சரீரத்துல செயலற்று போனது பலன். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுளுக்காக நம்ம ஒன்றை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன அவசியம்? பலன் அவசியம். என்ன பலன் அவசியம்? கர்த்தருடைய பலன் நமக்கு அவசியம். இன்னைக்கு நம்மளோட பேசப்படுற தலைப்பு அப்படின்னா தேவனுடைய பலன் நமக்கு என்ன செய்யும்? தேவ பலன் நமக்கு என்ன செய்யும்? அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம். இன்னைக்கு நம்மளோட நாம் பேசப்படுகிறது. வாசிக்கலாம். யோவான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு முறை கூட படிங்க. நம்ம இந்த ஒரு வார்த்தைகளை வரும், தாமாய் ஆமென் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ள பெற்றுக் கொள்ளும் போது, அவன் தரிக்கப்படும் போது முதல் காரியம் அவன் வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான் என்றால் அவன் தாமாக எதையும் செய்ய மாட்டான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவன் என்ன செய்ய மாட்டான்? தாமாக எதுவுமே செய்ய மாட்டான். அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக தான் விருப்பத்தின்படி செய்கிறான், தான் விரும்பினபடி நடக்கிறான். அவனுக்கு என்ன செய்யணும்னு அவன் விரும்புகிறானோ அதெல்லாம் என்ன பண்றான்? அவன் செய்கிறான். அவன் ஆவியை பரிசுத்தாவை பெற்றதுக்கு பிற்பாடு அவன் செய்கிற, தானா எதையும் அவன் செய்ய மாட்டான். இடத்துல இயேசு சொல்கிறார், குமார் பிதாவாகி தேவன் எதை செய்கிறாரோ அதை குமாரன் செய்கிறான். தானாக அவன் என்ன பண்ணல? அவன் செய்யல. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு சபையில வந்திருக்கிற தேவ பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய காரியங்கள் எப்படி செய்யறாங்க? தானா செய்யறாங்க.
குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு காரியத்தை அவங்க எப்படி செய்யறாங்க, தானா செய்யறாங்க. அத கர்த்தரை முன்ன வச்சு கர்த்தருக்கு விருப்பமா இல்லையான்னு பார்க்காம தானா செய்யறவங்க நிறைய பேர் சபைகளுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த நீங்க செய்யறீங்கன்னா எத்தனை காரியங்க கடவுளுடைய விருப்பத்தோட செய்யறீங்க, எத்தனை காரியம் நீங்க தானா செய்யறீங்க, செஞ்சிருக்கீங்களா எத்தனையோ காரியங்கள். ஆமென். அப்போ ஒரு தேவத்துல தானாக ஒரு காரியத்தை அவன் செய்ய மாட்டான். கடவுள் அவனுக்கு என்ன சொல்றாரோ அதே அவன் செய்ய விரும்புகிறான். உதாரணம் சொல்ல போனா ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சிருவோம். நம்ம என்னென்ன காரியத்தை விரும்புகிறோமோ, எப்படி செய்யணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றோம், பாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஒரு ஜெபத்தை பண்ணிடலாம். எப்படி பாஸ்டர் கூப்பிட்டு வந்து ஒரு ஜெபத்தை பண்ணி முடிச்சிடலாம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி முடிஞ்சவொடனே எல்லாம் நடந்துருமா? இல்லவே இல்லை. ஆனா அந்த காரியம் அவருக்கு யாருடைய விருப்பத்தின்படி செய்யறாங்க, தன்னுடைய விருப்பத்தின்படி அந்த தொழில செய்யறாங்க. அது கடவுளுக்கு விருப்பமா இல்லை என்று என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல. நீங்க நிறைய குடும்பங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. தேவன் விரும்புகிறாரா இந்த காரியத்தை நான் செய்வதற்கு, கர்த்தர் விரும்புகிறாரா இல்லவே நான் தனிப்பட்ட என் சுயமாக செய்யறேனா என்பதை என்ன பண்ணணும், பார்க்கணும். நிறைய தொழில் செய்வாங்க, நிறைய நஷ்டங்கள் வரும், ஒரு பெரிய ஏதோ ஒரு தோல்வி வரும். நம்ம என்ன சொல்றோம், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாம அப்படியே இப்படி ஆயிடுச்சு. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண உடனே அந்த தொழில் பெருசாகாது. ஆனா தேவ சித்தத்தை நாம் அறிந்து இது கர்த்தருக்கு விருப்பமா இல்லையே என்பதை பார்த்து நம்ம செஞ்சு அதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணணும், அல்லது ஊழிக்காத்து போய் நம்ம கேட்கணும், அந்த காரியத்தை செய்யணும்னு விரும்புறேன், இந்த தொழிலை என்ன பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நான் விரும்புகிறேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை ஒருவேளை கர்த்தர் ஊழிக்கார் மூலமா பேசலாம், பேசுவாரா இல்லையா? பேசுவாரு. நீங்க தேவனுடைய சித்தம் இல்லாம நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வராது. ஒரு தேவ பிள்ளை குடும்பத்துல தேவனுடைய சித்தத்தை நீங்க செய்து பழகல அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துல சமாதானமான ஒரு நிலை என்ன பண்ண முடியாது, இருக்கவே இருக்காது. சமாதானமான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில சமாதான குடும்பத்துல பெருகும், சந்தோஷ குடும்பத்துல பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கட்டணமா உங்க வாழ்க்கையில தோல்விகளும் வெற்றியாக தேவன் முடிக்க வல்லமையுள்ளதாக இருக்க நம்புறீங்களா? தோல்வியை என்ன பண்ணுவாங்க, எப்ப முடியும்? தேவ சித்தத்தின்படி நீங்க செய்தீங்கன்னா ஒருவேளை தோல்வி கூட அவர் என்ன பண்ணுவாரு, வெற்றியாக முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆனா ஒரு கல்யாண வீட்டுல அங்க ஒரு பெரிய ஒரு குறைபாடுகள் வந்துச்சு. ஆனா அங்க யாரு இருந்தா, ஏசு இருந்தா. எல்லாம் நினைச்சுக்காங்க அந்த இடத்துல ஏசு இல்லாமல் இருந்தா அந்த குடும்பத்தின் கௌரவம் எப்படி இருந்திருக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எவ்வளவோ சந்தோஷம் ஒண்ணு இல்லாம போயிருக்கும். தூங்க முடிந்திருக்குமா அந்த குடும்பத்தினால, நிம்மதியாக சாப்பிடாம முடிந்திருக்குமா? நினைச்சு பாருங்க. ஒரு திருமணம் என்பது பொதுவாக ஒரு திருமணத்துல போகிறவங்க மனசுல ஒரு வயிறு திருப்தியாக என்ன பண்ணணும், சாப்பிடணும். உண்மைதான், உண்மையா இல்லையா? உண்மை. ஒரு திருமணத்துக்கு போனா நம்ம என்ன பண்ணணும், நல்லா சூப்பரா இருக்குங்க சாப்பாடு, நல்லா அருமையா இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், எங்க ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்போமா இல்லையா? எந்த இடத்துல ஆர்டர் பண்ணீங்க, இவ்வளவு அருமையா இருக்கிற சாப்பாடு, நல்லா இருக்கிற சாப்பாடு. உண்மையாகவே இது கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா சாப்பாடும் இல்ல, சாப்பாடு டேஸ்டும் இல்ல. டேஸ்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அந்த சாப்பாடே காலி ஆகி போச்சு. அந்த குடும்பத்தின் கௌரவம் எப்படி மோசமா இருக்கும், அந்த குடும்பத்துல எவ்வளவு ஒரு துக்கமா இருக்கும். ஆனா இயேசு அந்த குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றினார். எப்ப காப்பாற்றினார் என்றால்
அந்த குடும்பத்துல இயேசுவை அழைத்து இருந்தாங்க. அந்த இயேசு அந்த இடத்துல இருந்தபடினால நீங்க 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல படிக்கும்போது இயேசு அந்த இடத்துல மரியா ஒரு வார்த்தை சொல்லுவார், இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். ரொம்ப அருமையா இருக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது. இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி அந்த குடும்பம் செஞ்சுச்சு. அந்த குடும்பத்துல இன்னும் என்னாச்சு, இதுவரை இல்லாத இன்னும் ஒரு கௌரவம் அதிகமாச்சு, இன்னும் சந்தோஷம் அதிகமாச்சு, இன்னும் ஆனந்தம் அந்த குடும்பத்துக்கு. அதுல முதல்ல சாப்பிட்ட அந்த பாக்கில இது என்ன எப்படி இருக்குது, நல்லா டேஸ்டா இருக்குது, நல்லா சூப்பரா இருக்குது, நல்லா அழகா இருக்குது. எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அன்பான தேவசனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா எதுல நம்ம தவறுகிறோம் அப்படின்னா, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம தவறுகிறோம். ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன் முதல்ல அவன் என்ன செய்கிறான் என்றால் கடவுளுடைய சித்தத்தின்படி அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். நிறைய குடும்பங்கள்ல திருமண காரியத்துல கோட்டை விடுறாங்க. இதெல்லாம் கோட்டை விடுறாங்க, திருமணத்துல என்ன பண்றாங்க, கோட்டை விடுறாங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள்ல திருமண விஷயத்துல தன்னுடைய விருப்பத்தின்படி பிள்ளைக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கணும். நிறைய கற்பனை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும், நிறைய கற்பனை இருக்கும். பையன் இப்படி அழகா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அது ஆவிக்குரிய மனுஷனா இல்லையா, இதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, கவனிக்கிறது இல்ல. நம்ம உள்ளத்துக்கு ஒரு எண்ணத்தை நம்ம விதைப்போம். பையன் இப்படி இருக்கணும், பொண்ணு எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும். அன்பான தேவசனமே, பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் தோல்வி அடைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா, அவங்க தேர்ந்தெடுக்கிறதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவ சித்தம் என்பது என்ன அப்படின்னா, தேவன் விரும்புகிறதை நாம் செய்யும் போது அது பார்வைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய பார்வைக்கு ஏதோ ஒரு குறைவு மாதிரி தெரியும். சொல்லுங்க, எப்படிங்க தெரியும், நம் ஒரு திருப்தி இல்லாத நமக்கு தெரியும். கடவுள் செய்யும் போது, கடவுளின் விருப்பத்தை அங்க நடக்கும் போது நமக்கு எப்படி தெரியும், ஒரு திருப்தி இல்லாத மாதிரி நமக்கு தெரியும். நம்ம நினைச்சது மாதிரி அங்க இருக்காது. அதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம நினைச்சது மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், நீ கடவுள் நினைச்சது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல அமையும் போது கண்டிப்பா பிற்காலத்தில உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, நான் இது ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, ஆனாலும் தேவ சித்தத்தின்படி நான் ஏற்றுக்கொண்டேன், இப்ப நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன், அது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, நம்முடைய பார்வைக்கு நல்லா இருந்தா போல நினைப்போம். ஏசப்பா என்ன நினைக்கிறானா, பின்னாடி நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எத்தனை நேரம் அது விரும்புறீங்க. அல்லேலூயா. அவன் இது ஒரு காரியம். கடவுள் ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா நம்முடைய பார்வைக்கு ஏதோ ஒரு குறைவு மாதிரி தெரியும். இதனாலே நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, இதுக்கு போறதே கிடையாது. அடுத்தாக தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற அவருடைய நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. இது சபை இன்றைக்கு தயார் இல்லை, காத்திருப்புக்கு என்ன கிடையாது, தயார் இல்லை. நிறைய வாழ்க்கையில காத்திருப்பு என்று சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கர்த்தர் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் காத்திருக்கணும். நம்ம அநேக நேரம் என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிச்சுங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்னெல்லாமோ அவங்க செய்யறாங்க, என் வாழ்க்கையில் இதுவரை ஒண்ணு நடக்கலன்னு நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் ஒரு நேரத்தை அவங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா, கரங்களை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா. ஒரு வாழ்க்கையில் இன்னொரு காரியம் நடக்காமல் இருக்குது அப்படின்னா நிறைய நேரம் ஒரு சஞ்சலம், இன்னும் என் வாழ்க்கையில ஒரு காரியமே நடக்கலன்னு. ஏன், அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை
கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா சபை இன்னைக்கு காத்திருக்குதா? சபை இன்னைக்கு காத்திருக்குதா? இல்ல. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு காத்திருக்க சபையால முடியல. இதனாலேயே அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? தோல்விகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டு நான் எப்போதும் சொல்லுவாங்க, யார் ஒரு தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் பெருகும். அவருடைய வாழ்க்கையில சமாதானமான ஒரு நிலையை கொடுப்பார். அல்லேலூயா. நேரம் வரும். உங்க வாழ்க்கையில என்ன வரும்? நேரம் வரும். நீங்க ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்காக காத்துருங்க, தைரியமா காத்துருங்க. உங்களுக்கு ஒரு நேரத்தை தேவன் குறித்து வைத்திருப்பார். அந்த நேரம் வரும்போது அல்லேலூயா, எந்த தடையும் ஒரு வாழ்க்கையில இருக்க முடியாது. அவர் தடைகளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமான தேவனா இருக்கிறார்கள். எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. கரங்களை கட்டி கத்திர மையப்படுத்துவோம். தேவன் விலகி கற்ற தேவ மனுஷன் தானா எதையும் செய்ய மாட்டான். அவன் வாழ்க்கையில எதை செய்தாலும் கர்த்தரை முன்ன வச்சு செஞ்சுட்டே இருப்பான். தாவீதும் அதான் செஞ்சான். ஆண்டவரே, நான் போகணுமா வேண்டாமா? நான் ஜெயிப்பனா இல்லையா? நீங்க அந்த வெளிசனை கையில கொடுப்பீனா இல்லையா சொல்லுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்துல நின்று கர்த்தருக்கு கேட்டு 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 வெற்றி பெற்ற மனுஷன் தாங்க தாவீது. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கேட்டு கேட்டு நீங்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கைய வெற்றிக்கு மேல வெற்றி வரும். இந்த 2026 வருஷத்துல நீங்க ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. கர்த்தருக்கு கேட்டு கேட்டு ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. இந்த வருஷத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யலாம். கரங்களை தட்டி கர்த்தரை போமா. அதுதான் நம்ம பார்க்கும்போது தேவ பலன் என்ன செய்யும் என்றால் போதும் என்ற எண்ணத்துல வராது. கர்த்தருடைய காரியத்துல போதும் ஒரு திருப்தி என்னது வரவே வராது. தேவனுடைய காரியத்துல போதும் என்ற எண்ணம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த தேவ பலனை பெறும்போது அவனுக்குள்ளாக தேவ காரியங்கள்ல போதும் என்ற மனம் வரவே வராது. எதை குறிக்கிறது அப்படின்னா இது ஒரு வாஞ்சையை குறிக்கிறது, தாகத்தை குறிக்கிறது. தாகம் போதும் என்ற எண்ணத்தை கொடுக்குமா? தாகம் போதும் என்ற எண்ணத்தை கொடுக்குமா? கொடுக்காது. இவர் ஒரு தண்ணி இருக்குது பாத்தீங்கன்னா, தாவீது நிறைய காரியங்களில ஆத்துமா தாகம் அநேக இடங்கள்லாம் வெளிப்படுத்தவே பார்க்கிறோம். சங்கீதம் 42ஆம் சங்கீதம், சங்கீதம் 63ஆம் சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தேவன் மேல அவன் வைத்திருக்கிற வாஞ்சை, தேவன் மேல வைத்திருக்கிற அது தாகம் அவன் போதும் என்ற எண்ணத்தை கொடுக்கல. அல்லேலூயா. தேவ அபிஷேகம் தேவ பலன் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த பலன் நமக்கு என்ன செய்யும் என்றால் போதும் என்ற மனம் அவனுக்குள்ள கொடுக்கவே கொடுக்காது. நல்ல தாகமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு போய் தண்ணி இருந்தா குடிச்சிட்டே இருப்பான். அந்த தாகமே இல்லைங்க. நீங்க எப்போ அடிக்கடி தண்ணி குடிக்கிறீங்க, அவங்க என்ன வரும்? கோபம் வரும். இதே மாதிரிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தாகம் இல்லாதவங்க போய் நீ போய் கர்த்தரை தேடு, ஜெபம் பண்ணு, ஆராதனை செய். ஜெபம் பண்ணு சொன்னாலே நிறைய பேருக்கு என்ன வருது? கோபம் தான் வருது. இந்த 63ஆம் சங்கீதத்துல தாவீது பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய வாஞ்சையை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதம் நிறைய இருக்கு. 40ல கூட இருக்கு. இந்த 63ஆம் சங்கீதத்துல என்ன தொட்ட சில வசனத்தை நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா முதல் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. முதல் வசனம் தேடுகிறதுல வாஞ்சை. என்னது? தேடுகிறதுல வாஞ்சை. தாவீதுக்கு கர்த்தரை தேடுகிறதுல வாஞ்சைங்க. அதிகாலமே நான் உமக்கு என்ன பண்ணுவேன்? அதிகாலமே தேடுவேன். சகோதரிங்க, அதிகாலமே நம்ம எழுந்திருக்கிறோம்.
நமக்குள்ள என்ன ஓடும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு ஓடும். நிறைய பேருக்கு அது ஒரு பயங்கரமான பிரச்சனை. எல்லா வீட்லயும் என்ன பிரச்சனை? இன்னைக்கு சமையல், பொண்ணுக்கு பிடிச்ச சமையல் யாருக்கு பிடிக்காது? பையனுக்கு பிடிக்கிறது இல்ல. பையனுக்கும் செய்யணும், பொண்ணுக்கும் செய்யணும். இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச சமையல் யாருக்கு பிடிக்காது? ஒரு மூணாவது ஒருத்தர் இருப்பாரு. யாருக்கு? கணவனுக்கு பிடிக்காது. ரொம்ப கஷ்டங்க. இப்ப நம்ம யாரா மாறிட்டோம்? மாற்றாத மாதிரி மாறிட்டோம். எப்படியாவது இயேசுவை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சா பாருங்க. இந்த கடைசியில அவளுக்கு ஒரு கஷ்டமா போச்சு. இல்லையா? அவன் இயேசுவை இயேசுக்கு எது மேல சந்தோஷம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். இயேசுக்கு எது மேல சந்தோஷம். நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எதுக்கு மேல சந்தோஷம்? சமையல் நல்லா சூப்பரா அழகா பண்ணி கொடுத்தா பெரிய சந்தோஷம். பிள்ளைகளுக்கு எதுக்கு மேல சந்தோஷம்? அம்மா இன்னைக்கு அழகா சமைச்சாங்க, ஐயோ அந்த ஸ்நாக்ஸ் சூப்பரா இருக்குமா, அதுக்கு மேல பிள்ளைகளுக்கு என்னது? ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. பெரிய கஷ்டம் சமையல் விஷயம் என்னது? பெரிய அப்ப காலையில நம்ம டென்ஷனோட எந்திக்கிறோம். எதுக்கு மேல? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்? எதை தேடுறோம்? யூடியூப்ல வந்துருக்கு பாருங்க, இந்த சமையல் இப்படி பண்ணணும். யூடியூப்ல பார்த்து சமைச்சு அதுவும் வாயில வைக்க முடியுதா? அது என்ன பண்ணுதுல? அதுவும் டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. யூடியூப்ல பார்த்து சமைச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியல. அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. நிறைய ஒவ்வொரு காரியங்களும் இருக்கு. யூடியூப் சேனல் திறந்தாலே என்னது? சாப்பாடு விஷயம் நிறைய வரும். வந்துட்டேதான் இருக்குது. புதுசா ஏதோ செய்யறாங்க, வந்துட்டுதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு மேல நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்படின்னா நம்ம ரூட் அங்கேயே போயிடும். ஒவ்வொரு நாள் என்ன சமையல்லையே நம்ம ஓடிட்டு இருப்போம். அந்த காலத்துல தலைவர்கள் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல தேவனோடு இருக்கிறவங்க என்ன சொல்ல, கஞ்சியா இருந்தாலும் என்ன பண்ணுது? போதும், அதை போட்டுட்டு வா, நம்ம கர்த்தரை தேடி ஆண்டவரை ஆராதிப்போம், துதிப்போம். அதுக்கு முன்சாந்த கொடுத்தவங்க அன்றைக்கு. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணனேன்னு இருக்குது. அதனால சகோதரிகளுக்கும் டென்ஷன். கர்த்தரை தேடுவதிலே அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, சரியாக நேரங்களை செலவழிக்க முடியல. அந்த கர்த்தர் எதுல சந்தோஷமா இருப்பார்? மார்த்தாள் அவன் கவலைப்பட்டு அதுல சந்தோஷப்படல. மரியா தன்னை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கை தேடினா பாருங்க, அதுலதான் நமக்கு சந்தோஷம். அப்ப எதுல என் தெய்வம் சந்தோஷப்படுறான்? குடும்பத்தையும் திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்குது, நல்ல விஷயம். அது பண்ண வேண்டியதா இருக்குது, பண்ணிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேல தெய்வத்தை திருப்திப்பாங்க, அவரை சந்தோஷப்படுத்தணும். சகோதரிகளே, யாரை சந்தோஷப்படுத்தணும்? காலையில எழுந்தணும், அந்த நேரத்துல இருந்து நைட்டு தூங்குறது வரையும் சமையல் கட்டுதான் நமக்கு வேலை. வெறி அங்கேயே என்னதான் செய்யணும், அங்க போய் இங்க போ, அதை செஞ்சு இதை செஞ்சு கொஞ்சம் கூட கர்த்தரை தேடுறதுல கவனம் இல்ல, செலுத்துறது இல்ல. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வேற இடங்கள்ல இதை செய்யணும், இதை செஞ்சு முடிச்சோம்னு அடுத்தது செய்யணும், இதை செஞ்சு முடிச்சோம்னு அடுத்து செய்யணும், இப்பதான் ஓடிட்டு இருக்குது. நம்முடைய கவனம் எங்க இருக்கணுமோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். ஒரு வாஞ்சை நமக்கு அவசியம். அல்லேலூயா. 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2வது வசனம், இப்படியே பரிசுத்தத்தை பார்க்கணுங்க ஆண்டவரை. அவன் சொல்றாரு, ஆண்டவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை. எத்தனை பேருக்கு பார்க்க ஆசை? இந்த இடத்துல இங்க வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? பாஸ்டர் கேட்டால, எதுக்காக? நீங்க நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கேன், அவர் பிரசன்னத்தை உணர வந்திருக்கிறேன். எனக்கு வேற என்னங்க சந்தோஷம்? தாவீது சொல்றாரு, நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவரை பார்க்கணும்னு நமக்குள்ள ஒரு வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கு? சடங்காச்சாரம், சபைக்கு வரணும் அப்படின்னு என்னது ஒரு சடங்காச்சாரமா போயிடுச்சு கிறிஸ்தவத்துல. ஏதோ என்ன பண்ணோம், சபைக்கு வரணும், கடமை முடிஞ்சிருச்சு, தயவு செய்து சபைக்கு வரணும், கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க இழந்துட்டீங்க. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது ஒரு வாஞ்சையோடு வரணும். ஆண்டவரை, இன்றைக்கு நான் உங்களை என்ன பண்ணணும்,
பார்க்கணும்னு ஒரு வாஞ்சியோடு வரணும். ஹalleluya. அவருடைய வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன். நல்லா சொல்லுங்க. சங்கீதம் 91:14 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால அவரை நான் விடுவிப்பேன். நீங்க வாஞ்சியோடு வந்தீங்கன்னா விடுதலை பெற்று போவீங்க. நம்புறீங்களா? நம்பலையா? நம்புறீங்களா? ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கீங்கன்னா நீங்க வாஞ்சியோடு கர்த்தரை தேடுங்க. அந்த வியாதியின் தூரங்களை விட்டு முடிஞ்சு போகணும். அல்லேலூயா. பிரிசோனை கட்டுகள், போராட்டம், மாந்திரிக சக்தி, என்ன சக்தி இருந்தாலும் சரி, நீங்க கடவுளை வாசிச்சீங்கன்னா அந்த சக்தி தானா உடைஞ்சு போகும். இந்த சக்திக்கு முன்னாடி அந்த சக்தியால் நிற்க முடியாது. தேவ சக்திக்கு முன்னாடி ஒரு சக்தியால் நிற்க முடியாது. முடியுமா? முடியாது. நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க. தேவ சக்திக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற மாந்திரிக சக்தி என்னங்க? பிள்ளை சூனியம் என்னங்க? வியாதி என்னங்க? பிரச்சனை என்னங்க? ஒன்று நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லுங்க, அவர் விடுவிப்பார். ஹalleluya. ஹalleluya. ஒரு விடுதலை வேணுமா? நீங்க வாங்க. ஹalleluya. குழந்தைக்கு உடம்பு முடியலங்க, கொண்டு வாங்க. சகோதரா, பிள்ளை என்ன பண்ணுங்க? கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தா அந்த விலகினோம் பிள்ளைய ரொம்ப தாக்குதல் வருமே, பரவாயில்ல. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஹalleluya. நம்முடைய கர்த்தர் விடுவிக்கிற தேவன். நம்முடைய தேவன் யாரா இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. கர்த்தர் மேல ஒரு அளவற்ற ஒரு அன்பின் தாகம் வரும்போது நிறைய காரியங்கள், ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில வந்து நான் உணர்ந்திருக்கேன். கடவுள் மேல ஒரு தீராத தாகமோ வாஞ்சையோ அவரை அந்த அன்பை வெளிப்படும் போது வேற ஒண்ணும் பெருசா எனக்கு இதுதானே செஞ்சிருக்கோம். ஒரு வாழ்ந்த தாகம் நிறைய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்ததை என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். நீங்க ஒவ்வொன்றையும் படிக்க நேரம் இல்லை. அவர் துதிக்கிறதுல வாஞ்சையா இருந்தாங்க. பாடுகள் வரும்போது துதிக்கணும், நல்லா இருக்கும் போதும் துதிக்கணும். ஒரு வாஞ்சை நமக்கு வேணும். நல்லா இருக்கும்போது நல்லா பாடுறோம், நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது ஓகோன்னு போய் படுத்துக்கிறோம். அப்படிதானே? இல்ல, பிரச்சனைகள் வரும்போதும் பிரச்சாரையிலையும் துதிக்க தெரிஞ்சிருக்கணும். சந்தோஷமா இருக்கும்போது துதிக்க தெரிஞ்சு நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கொஞ்சம் மையப்படுத்திக்கோமா. பிரச்சாரையும் துதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஹalleluya. சந்தோஷமா இருக்கும்போது துதிக்க தெரிஞ்சிருக்கணும். போதும் என்ற காரியம் வரவே கூடாது. தேவனுடைய காரியத்துல போதும் என்ற காரியம் வரவே கூடாது. 4 பேர் இருந்தா 4 பேர் சபைக்கு வரணும். சொல்லுங்க. 4 பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, 2 பேர் போங்க. 2 பேருக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலை? போதும். 2 பேரு போனா போதும். 2 பேர் பல்லவத்துக்கு போனா போதும். சொல்றீங்க, உங்களால சொல்ல முடியுமா? 2 பேரும் பல்லவத்துக்கு போனா போதும். ஹalleluya. சந்தோஷமா உங்களுக்கு? இப்ப என்னன்னா ஆள் காட்டுவது. குடும்பத்துல இருந்து திருமணத்துக்கு போனா ஆள் காட்டுறது. வந்தாச்சுங்க, அந்த ஃபேமிலி வந்துச்சா? வந்துச்சு. ஒருத்தராது இது மாதிரி சர்ச்சை இப்ப என்ன ஆச்சுன்னா 4 பேர் இருந்தா 2 பேரும் வர்றது, 2 பேரும் வேற வேலைக்கு போகுது. இப்ப என்ன ஆச்சு? தேவனுடைய காரியம் இது போதும். திருமணத்துக்கு போனா போதும். வருஷத்துக்கு ஒரு பண்டிகைக்கு போனா போதும். நீ போதும் போதும் போதும்னு சொன்னா கர்த்தரும் போதும் போதும் நினைப்பாரு. ஆசீர்வாதம் போதும் சொல்ல முடியும். ஆசீர்வாதம் போதும்னு இது மட்டும் நமக்கு என்னது வேணும்? ஆசீர்வாதம் வேணும்னா கடவுளுடைய காரியத்துல போதும் இருக்கக்கூடாது. 2 பேர் போனா போதும், ஒருத்தர் போனா போதும், திருமணத்துக்கு போனா போதும், பண்டிகைக்கு போனா போதும். அப்ப ஆண்டவர் பாப்பாரு, போதுமா? என் ஆசீர்வாதம் உனக்கு அளவுதான். ஆண்டவர் அளவில்லாம கொடுக்கணும்னா அத்தனை காலத்துல அளவில்லாம நாங்க இருக்கணும். உண்மையா இல்லையா?
போதும்னு எங்க இருக்கணும்? உலக காரியத்துல இருக்கணும். உலக காரியத்துல போதும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? பணம் போதும், கோடி கொடுத்தாலும் போதும்னு ஒரு வார்த்தை தேவ பிள்ளையோட வாயிலிருந்து வரவே வராது. வருதா? வராது. உலக ஆசீர்வாதம் போதும், எனக்கு இருக்கிற வீடு போதுங்க. கர்த்தர் வீட்டை என்ன பண்ணிருக்காரு? குடுக்குற அது போதும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? போதும், இன்னும் மாடி மேல நாடி அது வேண்டாம், இன்னும் நிறைய காரியங்கள் உலக விஷயத்த நமக்கு போதும்னு என்னவே வராது. தேவ காரியத்துல என்ன ஆகும்? போதும்னு காரியத்துல வந்துடும். அங்க அப்போஸ்தலர் காலத்துல அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்கிறா, அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். உலகம் எனக்கு போதும், உலகம் எனக்கு போதும். அந்த உலகம் போதும்னு அவன் சொன்னதாலதான் அவன் சொல்லுகிறான், உலகத்தை நான் எப்படியாக பாக்குறேன்? குப்பையா பாக்குறேன். நம்மளால என்ன எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியுமா குப்பையாக? உலகத்தை ஒரு நஷ்டமாக எனக்கு போதுங்க. அந்த கடவுளுடைய காரியத்துல போதும்னு வரல. எப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்குள்ள கடந்து வந்ததோ, எப்ப அந்த ஆவியின் பலனை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ, தேவனுடைய காரியத்துல போதும்னு அவன் நினைக்கல. திருச்சாலைக்குள்ள போட்டாங்க. ஒரு என்ன பண்ணாத? தேவனுடைய வார்த்தையை சொல்லவே சொல்லக்கூடாது. போதும்னு நினைச்சாங்களா? எங்களை யாரும் தடை செய்ய முடியாது. தேவ சித்தம் செய்வதற்கு மேல், அவருக்கு கீழ்ப்படிதான் எங்களுக்கு மேல். எதனால வந்தது? பரிசுத்த ஆவியாருடைய பலம் அவர்களுக்குள்ளாக இந்த கிரியை செய்கிறது. இப்ப போதும் என்ற எண்ணெயில அடிக்கிறீங்களா? அடிங்க. திருச்சாலையில போடுறீங்களா? போடுங்க. பவுல் சொல்லுகிறார், இந்த பாடுகள் வருவதற்காக மட்டுமல்ல, பாடை சகிப்பதற்காக மட்டுமல்ல, அவருக்காக நாம் மரிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்துல பாடுகள் சகிப்பதிலையோ அவர் போதும் என்ற எண்ணத்துல வரல. போதும் என்ற எண்ணத்துல அவங்க நின்னாங்களா? நிக்கல. ஏன்? உலகத்தை எந்த ஒரு மனுஷன் போதும்னு நினைக்கிறாங்களோ இங்க தொடரும். உலகத்துல போதும்னு நம்ம திருப்தி இல்லாம இருக்கிறோமோ இங்க திருப்தி வந்துடும். அங்க எங்க எதை வைக்கணுமோ அங்க நம்ம அதை வைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி எங்க மனசை தொட்ட வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்துல அவர்கள் அனனியா சப்பரியா இவர்கள் அவர்கள் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலருடைய பாதத்துல அந்த நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த காரியத்தை மட்டும் நான் எடுக்கிறேன். அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு கீழே வச்சாங்க. எங்க வச்சாங்க? ஹல்லேலூயா. பணத்தை எங்க வச்சாங்க? நீங்க எங்க வைப்பீங்க? பணத்தை கீழே வைப்பீங்க. அது என்ன அர்த்தம்? உலகத்தை வைக்க வேண்டிய இடத்துல அவங்க உலகத்தை வச்சாங்க. பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வச்சாங்க. அதனால தெய்வத்தை வைக்க வேண்டிய இடம் மேலான இடம். நீங்க நிறைய தெய்வத்தை வைக்க வேண்டிய இடத்துல எதை வைக்கிறாங்க? உலகத்தை வைக்கிறாங்க, பணத்தை வைக்கிறாங்க. இதனாலதான் அவங்களுடைய உள்ளான மனுஷன் என்னாச்சு? ஒரு செத்து போன அனுபவத்தில் போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பணத்துக்கு பின்னாடி போகிற விசுவாசிங்க, பணத்துக்கு பின்னாடி போகிற கிறிஸ்தவங்க, உலகத்துக்கு பின்னாடி போகிற கிறிஸ்தவங்க நம்ம அநேக நேரங்கள் என்ன ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? ஆண்டவரே, அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அற்புதங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கு இருந்த அற்புதம் இன்னைக்கு இருக்குதா? இல்ல. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? உலகத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பணத்து உலகம் இடம் மேல போச்சு. கிறிஸ்தவ உலகம் எப்படி போச்சு? பணம் மேல போச்சு. இயேசு கீழே வந்துட்டாரு. இதனால நம்ம என்ன ஜெபம் பண்ணினாலும் ஒரு அற்புதமும் நடக்கல. அன்றைக்கு பட்டு சுகமானவங்க இருந்தாங்க, வஸ்திரத்தை பட்டு சுகமானவங்க இருந்தாங்க. ஏன் இன்றைக்கு ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல? இந்த கிறிஸ்தவத்தில் ஏன் நடக்கல என்றால், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வேற ஏதோ ஒன்றை நாம் வைத்திருக்கிறோம். இதுதான் முக்கியம். இதெல்லாம் நம்ம இதனால கிறிஸ்தவ உலகத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் வேத வல்லமைகளும் எந்த காரியம் நீ குறைஞ்சு போச்சு, நீ நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்க எப்ப வைக்கிறோமோ இங்க நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்சையும் ஒரு வைராக்கியமும்
ஒரு பக்திகளும் உண்டாகும் போதும் என்ற எண்ணம் இங்க வரவே வராது. புரிஞ்சா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சவங்க கரங்களை சோதனை பண்ணுவோமா? ஹalleluya. ஒரு தாகம் அப்போஸ்தலருக்கு இருந்துச்சு. தேவ ஆவியினால வந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறிவிடுவோம். ஹalleluya. எப்படி பண்ண மாறுவோம்? ஜெபம் பண்ணுகிறவர்களாக. அவர்கள் ஜெபத்துல தரித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹalleluya. எப்படி இருந்தாங்க? தரித்திருந்தாங்க. இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு டைம் பார்ப்போம். என்னடா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணியும் என்ன ஆகல, போகவே மாட்டுக்கு, எப்ப வீட்டுக்கு போறோம்னு தெரியல. 10 நிமிஷம் நமக்கு எப்படி இருக்குது? பெருசா இருக்கு. ஏன் 10 நிமிஷம் பெருசா இருக்கு? அந்த ஜெபத்துல நமக்கு என்ன இல்ல? ஒரு வாஞ்சை இல்ல. ஜெபத்துல ஒரு அபிஷேகத்தோட நிறைந்த ஒரு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்ல. 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. எப்படி? ஒன்று பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம், இன்னொரு ஜெபம் நம்ம மனசுக்கு தோன்ற ஜெபம். இன்றைக்கு ஆண்டவராகிய வேதத்துல ஒரு வார்த்தை இருக்குது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26 படிங்க. ரோமர் 8. நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தம்மை வாக்குப்படங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹalleluya. ஆவியானவர் நம்முடைய பலவீனத்துக்கு என்ன பண்றாரு? நம்ம பலவீனத்தை தெரியும், அவர் நமக்கு உதவி செய்யறாரு. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஜெபிக்கணும்னு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணுவோம். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நமக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி பார்ப்போம். அதுக்கு மேல என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க 10 நிமிஷத்துக்கு மேல வார்த்தையே வரமாட்டேங்குது ஜெபம் பண்ண. எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஏன் தெரியல? பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபத்தை நமக்குள்ள இருந்து பண்ண வைக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, பிதாவுக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ண வைப்பாரு. பிதாவுடைய மனசை அறிந்து ஜெபம் பண்ண வைப்பாரு. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, நமக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணுவோம், நம்ம விரும்பினபடி ஜெபம். 2க்கு 2 வித்தியாசம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்கு ஏற்றபடி நம்மளை ஜெபம் பண்ண வைப்பாரு, அவருடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ண வைப்பாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம விருப்பத்தின்படி நம்ம ஜெபத்துல தெய்வம் சந்தோஷப்படணும், அவர் ஏற்றுக்கொள்ளணும். எப்போ அந்த ஜெபம் அவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போ அந்த ஜெபம் வல்லமையாக மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல நான் என் தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. என் தேவைகளுக்காக அதிகமா ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஆவியானவர்களுக்குள்ளாக ஜெபிக்க ஆரம்பித்த போது, ஆவியானவர்கள் ஜெபத்துல நடத்தின போது ஜெபம் மாற்றப்பட்டது. நான் எனக்காக ஜெபித்தது அதிகமா இல்ல, ஆனா எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு ஆவியானவர் சொல்லுவார், அல்லது ஏறுவார். பாத்தீங்கன்னா தேசத்துல ஒரு பெரிய அழிவு நடக்க போகுது. நம்ம தேசத்துக்காக தேசத்துல பெரிய அழிவு நடக்கும். நமக்கு தெரியுதா? தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். அவர் தேசத்துக்காக பாரப்படுத்தி நம்மளை ஜெபம் பண்ணுவோம். இந்த பாரப்படுத்தி ஜெபிக்கிற அந்த ஜெபமானது அந்த அழிவிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். எத்தனை அழிவிலிருந்து விடுதலை கிடைக்கும் தெரியுமா? தெரியாது. இந்த தேசம் எவ்வளவு அழிவுகள் வர வேண்டியது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்தவான்களுடைய ஜெபம்தான் இத்தனை அழிவுகளுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து நம்மளை இதுவரைக்கும் காப்பாற்ற வைத்தது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நமக்கு தெரியாதுங்க, எத்தனையோ காரியம் நடக்க வேண்டியது, எத்தனை அழிவுகள் நடக்க வேண்டியது. அந்த அழிவுகளெல்லாம் நீங்க தப்பித்து போறதுக்கு காரணம் என்னன்னா ஜெபம். ஒரு ஜெபத்தின் வழியாதான் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மனசை அறிந்து நீங்க ஜெபித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்ப மாட்டீங்களா? நம்புறீங்களா? என் குடும்பத்துல
ஆண்டவர் பெரிய காரியத்தை நான் பார்ப்பேன். நம்புறீங்களா? ஆண்டவரின் வாழ்க்கையில பெரிய காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்வார். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பார். என் ஜெபம் என் குடும்பத்தில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வருவோம்னு நம்புறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையான ஜெபம். நான் ஜெபிக்கிற ஜெபம் தேசத்தை அசைக்கும். நான் ஜெபிக்கிற ஜெபம் குடும்பத்தில் அற்புதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நிறைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க போதும்னு இருக்கிறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷத்துக்கு? 26 வருஷம் ஆச்சுன்னு அபிஷேகம் வச்சு 26 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? போதும்னு இருக்குது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிலை இருந்தா போதுமா? பரிசுத்த ஆவியானுடைய ஆழத்துக்குள்ள நாம் போனோம். பரிசுத்த ஆவியாளர் நமக்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நம்மளை கொண்டு போவார். தேவன் எதுக்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? அது வேற என்ன செய்யும்? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நம்மளை கொண்டு போகும். நம்ம கண்ட்ரோல் அங்க வராது. எப்ப அந்த கண்ட்ரோல்ல கொண்டு போவாரு? நீ அந்த ஆவியின் ஆழத்துக்குள்ளாக நீ போக போக வெறுக்கம் செய்ய அழகா பாடி இருப்பாரு. கணக்கானவே மனக்காரவே இந்த அளவு இருந்தால் கண்ட்ரோல்ல போகாது. நீ மூழ்கிற அளவு இருந்தாதான் என்ன ஆகும்? கண்ட்ரோலுக்குள்ள போதும். ஒரு தேவனுக்குள்ள பரிசுத்த ஆவியாருடைய கண்ட்ரோல்ல எப்படி வாழ முடியும்? பரிசுத்த ஆவியாருடைய ஆழத்துக்குள்ள நீ போக வேண்டும். அல்லேலூயா. கிடைச்ச அபிஷேகத்தை வச்சு ஒண்ணும் நடக்காதுங்க. அதை நீ அனல் மூட்டி எழுப்பணும். வீட்டுல உட்கார்ந்து நல்லா ஆவியில ஜெபம் பண்ண நம்ம பழகிக்கணும். பரிசுத்த ஆவி நம்மளை கண்ட்ரோல் அவருடைய வழியில் நம்ம நடக்கும். இன்னைக்கு நம்ம யாருடைய வழியில் நடக்கிறோம்? தேவனுடைய வழி நடக்கிறோமா? கர்த்தருடைய வழியே அவர் அழகாக நம்மளை காட்டுவாரு. தேவ பாதையில தேவன் நம்மளை நடத்துவதற்காக பரிசுத்த ஆவியானுடைய பெரும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு பரிசுத்த ஆவியானுடைய பெருமை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள நடப்பதற்காக, நம்ம இஷ்டத்தின்படி வாழ்வதற்காக அல்ல. நீ பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நீங்க வந்துட்டீங்கன்னா உன் கண்ணு கூட அந்த கண்ட்ரோல் தான் இருக்கும். உன் வாய் கூட அந்த கண்ட்ரோல் தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாயை திறக்க மாட்டோம். திறப்புமா? அவருடைய கண்ட்ரோல போயிட்டோம் அப்படின்னா அவர் விரும்பாத காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்ய அவர் பாதையில நடத்துவார். சில நேரத்தில் அவர் உங்களை வனாந்தரத்துல கூட நடத்துவார். ஐயோ அந்த இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு சிஸ்டர், வனாந்தரம்னு சொல்லும்போது என்ன ஆகுது? கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன்? வனாந்தரத்துல தேவன் சில நேரத்தில் நடத்துவாங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு வனாந்தரம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த வனாந்தரம் எதற்கு அப்படின்னா உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக. தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக உங்களை மாற்றுவதற்காக. பின்னாடி புதுசா சொன்னது ஆவியாருடைய கண்ட்ரோல் நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஆவியானவர் உங்களை தேவனுக்கு ஏற்றபடியாக மாற்றி விடுவாரு. கர்த்தருக்கு ஏற்றபடியா நீங்க வாழணுமா? ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருங்க. அவர் உங்களை சரியான வழியில் நடத்துவாரு, சரியான பாதையில நடத்துவாரு. ஒருவேளை வனாந்தரம் எதிர்க்கு அப்படின்னா உங்களை சரிப்படுத்துவதற்கு, அடுத்த கட்டத்துல உங்களை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்கு ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். கஷ்டம் பாடு அது கர்த்தர் தான் நடத்துறாரா, அந்த வழியை தேவன் தான் கொண்டு போறாரா என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருடைய கண்ட்ரோல் இருந்தாதான் அறிந்து கொள்ள முடியும்.
ஒரு தேவ பிள்ளை ஆவியானுடைய கண்ட்ரோல்ல நடத்தப்பட்டா வருகிற கஷ்டம் பாடு இது எப்படி வந்துச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும்? இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் வருது பாடு வருது உங்களால கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு, அல்லேலூயா, உங்களை என்ன பண்ணுவதற்கு? உயர்த்துவதற்கு, உங்களை பொன்னாக மாற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சபைக்கு வந்து மகாந்தனால பிடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் 10 வருஷம் நம்ம அப்படியே இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா ஆண்டவர் நடத்துறார் என்றால் அந்த வழி நீங்க போய் பாருங்க. முடிவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம், அல்லேலூயா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதனால வரும். அல்லேலூயா. ஜெபத்துல வராது அபிஷேகம். நம்ம அபிஷேகத்தினால் நிறைந்து இன்னும் ஆழத்துக்கு போய் பரிசுத்தாவிய கண்ட்ரோல் என்ன பண்ணுவோம்? நடக்க ஆரம்பிப்போம். அப்புறம் ஆவி உணர்வடைவோம். இப்ப சாட்சியாக என்ன பண்ணுவோம்? வாழ ஆரம்பிப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது வரக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா சாட்சி. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருக்கு நான் கரெக்டா இருக்கிறேங்க, எனக்கு அது போதும், நான் யாருக்கு நான் சொல்ல வேண்டிய இருக்கு அவசியம் இருக்கு. அவர் சொல்கிறா, நான் மனுஷனுக்கு தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோகியமாக நடக்கணும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் கர்த்தருக்கு கரெக்டா இருக்கிறேன், நான் யாருக்கும் என்ன பண்ணதில்லை, நான் யாருக்கும் காட்ட வேண்டிய போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் கர்த்தருக்கு கரெக்டா இருக்கிறேன். நீ கர்த்தருக்கும் கரெக்டா இருக்கணும், மனுஷனுக்கு முன்னாடியும் சாட்சியா இருக்கணும். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியமான காரியம். பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறணும். கர்த்தர் சாட்சி கொடுத்த மனிதர்கள் இருக்காங்க. சொல்ல முடியுமா? தாவீதை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவர். மோசை குறித்து சொல்றாரு, மோசை என் வீட்டுல எங்கோ உண்மையுள்ளவன். அல்லேலூயா, ஏற்றவனுங்க. எப்படி ஒரு சாட்சி பாருங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அது தாசன் செய்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேனோ அதுதாங்க சாட்சி. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நாம் செய்யணும். அல்லேலூயா. அவருக்கு ஏற்றபடினா அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி வாழணும். அதான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் என் சிநேகிதன். யாரு? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற என் சிநேகிதன். இப்படியா ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய சாட்சி என்பது ரொம்ப முக்கியம். சிலவங்க மனுஷனுக்கு முன்னாடி நல்லா சாட்சியா இருப்பாங்க, நம்ம நல்ல மனுஷங்க, நல்லா மனுஷன். அந்த கடவுள் உங்களை பாக்குறாரு, நீங்க நல்லவங்களா எப்படிப்பட்டவங்க. ஏன்னா அவருக்கு முன்னாடி நமக்கு சாட்சி கிடையாது. மனுஷனுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், கடவுளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு சாட்சியின் ஜீவனம் போகிற இடங்கள்ல வேற இடங்கள்ல சாட்சி உள்ள வாழ்க்கை நமக்கு அவசியம். இந்த சாட்சியின் வாழ்க்கைக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானுடைய அந்த பலம் நமக்குள்ள வரும்போது அவர் சொன்னாங்க, பரிசுத்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணுகிறாங்க. அந்த சாட்சியின் வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதம். அவர் நம்மளை நடத்தும் போது நம்ம போகிற இடத்துல நம்ம சாட்சியாக வாழ முடியும். அவர் விரும்பாத வார்த்தைகள் பேச மாட்டோம், அவர் விரும்பாத காரியத்தை செய்ய மாட்டோம், அவர் விரும்பாத நபர்களோடு பழக மாட்டோம். அல்லேலூயா. அவர் விரும்பாத பாவத்தை செய்ய மாட்டோம். நம்ம அந்த இடத்துல சாட்சியாக நம்ம வாழ முடியும். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? யோகியமானது நம்ம செய்யணும். அவர் சொல்லக்கூடாது, வாயாய்க்கு வேற எதுவானு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதுக்கு நம்ம வைக்க கூடாது. எல்லாம் போறப்ப எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்கன்னு தெரியல. சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வேஷம், சர்ச்சுக்கு போகும்போது ஒரு வேஷம், வேலைக்கு போகும்போது ஒரு வேஷம், தண்ணி குடிக்கிற இடத்துல ஒரு வேஷம், இப்ப ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு வேஷம். நல்ல சாட்சியா? அல்லேலூயா. சாட்சியின் ஜீவிதம் நமக்கு வந்துச்சுன்னா அநேகரை நான் ரட்சிப்புகளை நடத்துவாங்க.
அதுல நம்ம அநேக காரியங்கள் சொல்லுவோம், நமக்கு அவங்களை வச்சீங்க, இவங்களை வச்சீங்க. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும், உங்க தெய்வம் எப்படிப்பட்ட தேவனை புரிஞ்சு நீங்க நல்லா எப்படி நல்லா இருக்கிறீங்க, அப்ப உங்க கடவுள் எப்படி இருப்பாரு, அந்த தெய்வத்தை எனக்கு பார்க்கலாமா, அந்த தெய்வத்துக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு கேட்பாங்களா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ரசிக்கப்படல, நிறைய பேர் ஏன் சபைக்கு வர பிடிக்கலன்னா, நிறைய அவருடைய சாட்சி கேட்டுதான் நிறைய பேரை சபைக்கு கொண்டு வராமல் இருக்கிறதே காரணம். நான் முடிச்சுட்டேன். இல்லையா? ஆமா. அப்போ தேவ பேர நமக்குள்ள வரும்போது நம்ம யாராக மாறுவோம்? சாட்சி உள்ளவர்களாக நம்ம மாறிவிடுவோம். ஆமா. அப்போ கேட்டபடியே அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் தியானிச்சுட்டு போங்க. முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவன் தன் விருப்பத்தை செய்ய மாட்டான், தானா செய்ய மாட்டான். தேவன் எதை செய்கிறாரோ அதன்படி அவன் செய்ய